மேடம். அறிவில்ல உனக்கு? கண்ணை எங்க வச்சிருக்க நீ? சாரி மேடம், தெரியாம பண்ணிட்டேன். ஆமா, யார் நீ? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நீங்க புதுசா வேலைக்கு சேர்ந்த ஆஃபீஸ் பாய் மேடம். எது? ஆபீஸ் பாயா? ஆமா, உன்னெல்லாம் முதல்ல வேலைக்கு யார் எடுத்தது? ஒரு காஃபி கூட உனக்கு கொடுக்க தரல, நீ எல்லாம் ஆபீஸ் பாய். காலையிலேயே டென்ஷன் பண்ணிட்டு இப்ப இந்த காரம் போகுமா போகாதான்னு கூட தெரியல. அறிவு கட்டவனே. மேடம், நானா தெரியாம ஊத்திட்டேன்னு சொல்றேன் மேடம், அதுக்கே மேடம் இப்படி திட்டுறீங்க? எது? தெரியாம பண்ணிட்டியா? என்னாச்சு? சார், காஃபி கொடுக்கும் பொழுது மேல கொட்டிட்டான் சார். என்னப்பா, பார்த்து கொடுத்துருக்கலாம்ல. இதுக்குதான் எல்லாரும் இங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? போய் எல்லாரும் உங்க வேலையை பாருங்க. ஏதோ சார் வந்ததுனால நீ தப்பிச்ச. கமலி, என்னது ப்ராஜெக்ட் எவ்வளவு மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கீங்க? இது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் உங்களுக்கு தெரியாது? நல்ல வேலை கிளைண்ட் கிட்ட போறதுக்கு முன்னாடியே பாத்துட்டேன், இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? சார், என்னாச்சு சார்? எதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. என்னது பொறுமையா சொல்லணுமா? நீங்க பண்ண வேலைக்கு உங்களை கூப்பிட்டு வச்சு பொறுமையா சொல்லுவாங்க பாருங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் உங்களை மாதிரி அமைச்சர்கிட்ட கொடுத்தல, ஏன் தப்பு தான். வேலை செய்ய தெரியலனா எதுக்கு வேலைக்கு வரீங்க? உங்களுக்கு வேலை செய்ய தெரியல எதுக்கு வரீங்க? இப்படி வந்து எங்க உயிரை வாங்குறதுக்கா? இதுக்கு பேசாம நீங்க வீட்லயே இருக்கலாம். சார், நான் பண்ணது தப்பு தான். பட் இதுக்கு முன்னாடி நான் பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணது இல்லை சார். நீங்க கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொன்னீங்கன்னா நான் அப்படியே கொஞ்சம் மாத்தி இதுக்கப்புறம் கரெக்டா பண்ண போறேன். அதை விட்டுட்டு இப்படி திட்டுறீங்களே சார். என்ன சொன்னீங்க கமலி? பொறுமையா சொல்லணுமா? நீங்க எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் பொறுமையா தான் சொல்றீங்களா? சார், எனக்கு புரியல, நீங்க என்ன சொல்றீங்க? காலையில அந்த பையன் உங்க மேல காஃபி கொட்டினதுக்கு எல்லாரும் முன்னாடி அவன் திட்டினீங்கல்ல, அதான் உங்க பொறுமையா கமலி? அந்த பையன் இன்னைக்கு தான் ஆஃபீஸ்ல இருந்து ஜாயின் பண்ணான். அவன் என்ன வேணும்னு அவங்க மேல கொட்டிருப்பான்? இங்க எல்லா விஷயமும் எல்லாரும் தெரிஞ்சு செய்யறதில்ல கமலி. அவங்க கிட்ட கூப்பிட்டு பொறுமையா சொல்லியிருந்தாலே போதும். அவன் அடுத்த வாட்டி இந்த மிஸ்டேக் ரிப்பீட் பண்ணிருக்க மாட்டான். உங்க மேல ரெஸ்பெக்ட் கூடி இருக்கும். நீங்க சொல்றதா நான் சொல்றேன். நீங்க எல்லாத்துக்கும் சொல்றதுன்னு ஒரு விதம் இருக்கு. த வே ஆஃப் ஸ்பீக்கிங் ரொம்ப முக்கியம் கமலி. நீங்க புரிஞ்சுக்கணும் தான் நான் அப்படி பேசினேன். போங்க, இதுல இருக்க மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி எடுத்து நான் டேபிள்ல சப்மிட் பண்ணேன். ஓகே சார். தம்பி, சாரிப்பா. நேற்று நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பரவாயில்ல மேடம், இருக்கட்டும்.